வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு ஆக்சிடென்டலான சம்பவம் இருக்கும் இல்லையா? அப்படிதான் இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டிவைஸுக்கு ஒரு பேக் எண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ரஷ்யா சேட்டலைட்லாம் லான்ச் பண்ணும்போது அந்த சேட்டலைட்ட ட்ராக் பண்றதுக்காக ஒரு சிஸ்டம கண்டுபிடிச்சாங்க. அதுதான் ஜிபிஎஸ் அப்படின்ற சிஸ்டம். இப்போ நம்ம எல்லாமே லொகேஷன் கேட்டு கேட்டு போறோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் ஜிபிஎஸ்ஸின் மூலியமா தான். ரஷ்யா அனுப்பக்கூடிய சேட்டலைட்ஸ பத்தின எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாதனால, அது போய் ரீச் ஆனா மட்டுமே தான் நம்மளால அத பார்க்க முடியும். ஆனா, அதுக்கு முன்னாடியே அத ட்ராக் பண்ணோம் அப்டின்னா, எங்கிருந்து எது வழியா போகுது அப்டின்லாம் பார்த்துட்டோம் அப்டின்னா, ரொம்ப ஈஸியா இருக்குமே அப்டின்றதுக்காக தான் ஜிபிஎஸ் அப்டின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. ஆனா, இத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது, இத வச்சு இன்னும் பல விஷயங்கள் பண்ணலாமேப்பா அப்டின்னு சொல்லி. ஒவ்வொருத்தங்களையும் நேவிகேட் பண்ற மாரியான டிவைஸா இது மாறுச்சுன்னா நல்லா இருக்குமே அப்டின்னு சொல்லி, அதோடைய ரொம்ப ரொம்ப அப்டேட்டட் வெர்ஷன் தான் இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேப்ன்றது. நீங்க ஒரு லொகேஷன் பின் பண்ணா யாரோ ஒருத்தங்க நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள தேடி வர முடியும். இல்ல அவங்கள தேடி நீங்களும் போ முடியும் அப்படின்ற மாரி ரொம்ப சுலபமாக்கிருச்சு. அண்ட் இந்த ஜிபிஎஸ்ஸ ட்ராக் பண்றதுக்காக அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வண்டியும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா? அதுவே எல்லா ரூட்டுக்கும் போய் இப்படிலாம் நீங்க வளைஞ்சு வளைஞ்சு போலாம் அப்படின்ற மாரி முன்னாடியே நமக்கு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சதுனால, இப்போ அந்த ஜிபிஎஸ்ஸ யூஸ் பண்ணி நம்ம எங்க வேணாலும் டிராவல் பண்ண முடியும். கிராஸ்ட் ஐஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இந்த பிரச்சனைய எப்படியாவது தீர்க்கணுமே அப்படின்றதுக்காக ஒரு மெடிசின கண்டுபிடிச்சாங்க. அதுதான் போட்டாக்ஸ் அப்படின்ற மெடிசின். இந்த மெடிசின குடுத்தா கண்டிப்பா கிராஸ் ஆர் கிரைஸ் எப்படியாவது அலைன் ஆயிடும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது, ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா, அவங்களோட சாகியான ஸ்கின் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டைட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்பதான் தெரிஞ்சது இந்த பொட்டாக்ஸ்ல எப்பவுமே ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டீஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு. ஸோ அத அப்படியே யூஸ் பண்ணி, இப்போ நெறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் எல்லாமே இந்த போட்டாக்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால தான் அவங்களுடைய ஸ்கின் மட்டும் வயசாகாம இன்னும் கொஞ்சம் யங்காவே மெயின்டெயின் ஆகுது. ஆக்சிடென்டலா கண்டுபிடிச்சது தான். ஆனா காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில எவ்வளோ பெருசா யூஸ் ஆகுது பார்த்தீங்களா? 70-20ல ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு கெமிக்கல அப்படியே சன்லைட்லயே விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா, அது அப்படியே சன்ன ரெப்ளிகாவா பண்ணி வச்சிருக்கு. அதோடைய இமேஜ் அப்படியே இதுல விழுந்திருக்கு. நல்லா இருக்கே இது அப்படின்னு சொல்லி, இத அப்படியே அட்வான்ஸ் மாடல்ல கொண்டு வந்தது தான் நம்ம ஃபோட்டோகிராஃபிக்காக யூஸ் பண்ற ஃபிலிம்ஸ். ஸோ இதுவுமே ஆக்சிடென்டலா அவர் அந்த இடத்துல விட்டுட்டு போகலன்னு வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் யாராச்சும் அந்த ஃபோட்டோகிராஃபின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்களான்றதே டவுட்டு. அந்த அளவுக்கு அவர் ஆக்சிடென்டலா பண்ண ஒரு விஷயம் தான் ஃபோட்டோகிராஃபி ஃபிலிம்ஸ்ல யூஸ் பண்ண கெமிக்கல்ஸா நாளடைவுல வந்துச்சு. ஸோ சன்லைட்ட தான் ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபில குடுத்துருக்காங்க. ஸோ இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா, சன்லைட்டோட இமேஜ் தான் முதல்ல ஃபோட்டோகிராஃபி ஃபிலிம்ல விழுந்திருக்கு. காஸ்ட்லியான மொபைல் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்கும் அந்த கடிச்ச ஆப்பிள் தான் ஞாபகத்துக்கு வரும். மோஸ்ட்டா எதெல்லாம் இங்க சேல் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹையர் எண்ட் மாடல்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கோ அதெல்லாம் ரொம்ப அதிகமா வாங்குவாங்க. சரி இதெல்லாம் யார் அதிகமா வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தா, மெட்ரோபாலிட்டன் சிட்டில தான் வாங்குவாங்க. சென்னை, மும்பை இதெல்லாம் இருக்கேப்பா அப்படின்னு பார்த்தா, இங்க எல்லாத்த விட வில்லேஜஸ் கிராமங்கள்ல மட்டுமே தான் ரொம்ப அதிக அளவுல இந்த மாரி காஸ்ட்லியான கேட்ஜெட்ஸ்லாம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதுவும் ஆமா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நாம எல்லாரும் நெனைக்கிற மாரி இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டில இருக்கிறவங்க மட்டும் தான் காஸ்ட்லியான கேட்ஜெட்ஸ் வாங்குறாங்கன்னு இல்ல. கிராமத்துல இருக்கிறவங்களே சிட்டில இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணும்போது நெறைய வில்லேஜஸ்ல காஸ்ட்லியான கேட்ஜெட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. டாப் 191 பணக்காரர்கள்ல 109 பணக்காரர்கள் எங்க இருக்காங்க தெரியுமா? குஜராத்ல தான் இருக்காங்க. என்னப்பா இது அப்படின்ற மாரி கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஆனா குஜராத்ல ஏன் இருக்காங்க அப்படின்றது பெரிய கதை. ஆனா குஜராத்ல இருக்காங்க அப்படின்றதான் இப்ப நான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம்ல தெரியாத பல விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.